பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 15வது நாள். கர்த்தருடைய 15வது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய 15வது நாமம் என்னவென்றால் ஆல்பா அண்ட் ஒமேகா. அதற்கு ரெலவெண்டான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ரெவல்யூஷன் சாப்டர் 22 13th verse. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இல்ல இங்கிலீஷ்ல படுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். I am the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. அவரே first, அவரே last, அவரே beginning, அவரே end. இல்லையா? இந்த ஆல்பாங்கிறது ஒரு கிரேக்க மொழியிலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் லெட்டர். ஒமேகாங்கிறது கிரேக்க மொழியின் கடைசி லெட்டர். சோ இதுல என்ன சொல்லுதுன்னா, கடவுள் தான் எப்போது இருந்தவர், எப்போது இருப்பவர், இனிமேலும் வருபவர், காலத்தை உலகத்தையும் நடத்துகிறவர், கடந்தவர். கடவுள் நித்தியமானவர், எல்லாவற்றிலையும் அதிகாரத்தை உடையவர். மனுஷ வாழ்க்கையில முழு கட்டுப்பாடும் அவரிடமே இருக்குதுங்கிறத இது குறிக்குது. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் முதல், அவர்தான் முடிவு. எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணமா. சோ இது பயமுறுத்துகிற பெயரா இல்ல. ஆனா நாம இருந்தாலும் இல்லைனாலும் கடவுள் எப்போது இருக்கிறாருங்கிற ஒரு ஆணித்தரமான அர்த்தத்தை இது சொல்லுது. இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற 2 வசனங்களை நாம வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த வார்த்தைகள் விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கிற வார்த்தைகளா இல்லையா? நாம நினைப்போம், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனா நான் அவ்வளவு ஆசீர்வாதமா இல்ல. ஆனா என்ன அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன் ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவங்களுக்குதான் இந்த வார்த்தை இன்னைக்கு வருது. அவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா ஆயிட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியா இருக்கணும்னு சொல்றாரு. நீதியா இருக்கிறவங்க அசுத்தமா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம போயிட்டு சரி நான் கெட்டது பண்றவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்களே, நாமும் அதை செய்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மாறி இருக்கிறாரு. நம்ம பேக் போகிறார். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவன் அவனுக்குரிய பலனை அவர் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். சோ நாம அந்த பலனை கண்டிப்பா அடைவோம். நாம செய்கிற நீதி நம்மளை கண்டிப்பா தாங்கும். அதுக்குதான் அல்பா ஒமேகாவுமாய் தேவன் நமக்காக வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். சோ நம்ம நீதி செய்யறதுல என்னைக்கும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறவர். ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காம் கூடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா எங்க 2 3 பேர் நாமத்தை நிமித்த கூடியிருக்கிறார்களோ அங்க நான் வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த இடத்துல நீங்க வாசம் செய்கிற கிருபை காமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அல்பா ஒமேகாவும் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். அப்பா எங்களுக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என்னோட ஜெபத்துல அமர்ந்திருக்கிற சகோதரனையும் சகோதரியும் பெரியோரையும் சிறியோரையும் உங்க கரத்துல கூப்பிடுக்கிற ஆண்டவரே, நீதி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே தேவையான நீதிகளை ஆண்டவரே நீங்க வழங்கும்படியா எங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் இன்னும் வேதனைப்படாதபடிக்கு ஆண்டவர் அப்பா அவமானத்துல திகைத்து கொள்ளாதபடிக்கு நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியா உங்க கரத்துல கொடுக்கிறோம். துதி கன மகிமை அனைத்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. See you tomorrow.